ஒரு துரதிர்ஷ்டம்னா பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கறத பாரத அன்னையை வணங்குவோம் அப்படிங்கறத அதனோட அர்த்தம். இதுல எங்க போய் மதவெறி வந்ததுன்னு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு நம்மளோட நாட்டோட விடுதலை போராட்டத்துல அந்த ஒற்றை கோஷத்தை வைத்து தன் மீது தடியடி தாங்கிய, தன்னுடைய உயிரை கொடுத்த லட்சக்கணக்கான தியாக வீரர்களை, விடுதலை போராட்ட வீரர்களை இந்த மாதிரி பேசுவதன் வாயிலாக கொச்சைப்படுத்த நினைக்கிறார் அறநிலைத்துறை அமைச்சர். நாடு ஒன்னா இருக்கணும், இந்த நாட்டை பாரத தேவியின் அன்னையாக வணங்குவது அப்படிங்கிறது இன்று நேற்றல்ல. இந்த நாடு என்னைக்கு உருவாச்சோ, நாகரிகம் என்னைக்கு உருவாச்சோ, அன்னையிலிருந்து இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறது நாட்டை தாயாக வணங்குவது. இதுல என்ன அறநிலைத்துறை அமைச்சர் மதவெறி பார்த்தாருன்னு எங்களுக்கு தெரியல. இதெல்லாமே அவர்களுடைய குறுகிய எண்ணத்தை காட்டுகிறது. பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறது